ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கணேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. முட்டையை வச்சு இப்படி ஒரு டிஷ் பண்ண முடியுமான்னு நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு சூப்பரான டிஷ் தாங்க பண்ண போறோம். இந்த முட்டையை ஆம்லேட் போட்டு அதை ஒரு தாபா ஸ்டைல் பன்னீர் கிரேவி ஸ்டைலில் இந்த கிரேவியை பண்ண போறோம். இந்த கிரேவி வேற லெவல் டேஸ்ட்ல இருக்க போதுங்க. நீங்க செஞ்சு பார்த்துட்டு நீங்களே ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் செம்மையா இருக்க போகுது. ஓகே, ஒரு சில இன்கிரீடியன்ஸ் மட்டும் உங்களுக்கு சீக்கிரட்டா இடையில சொல்வேன். அது என்னன்ட்டு உள்ள வீடியோல போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நான் இன்னைக்கு என் வீட்டுக்கு தேவையான 6 முட்டை எடுத்திருக்கேன். இன்னைக்கு செய்யக்கூடிய எல்லா அளவுமே 6 முட்டைக்கு என்ன அளவோ அதை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் 3 முட்டை தான் போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாதியான அளவை நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான் 6 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் தேவையான அளவு, அதாவது அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி, அப்புறம் எக்கரி மசாலா, வழக்கமாக அந்த கடையில் கிடைக்கக்கூடிய இந்த முட்டை மசாலாவை நான் இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதை சேர்க்கறதுனால அந்த முட்டையை ஆம்லேட் போட்டு அதை பீஸ் பண்ணும்போது அந்த டேஸ்ட் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். அதனால தான் நான் அந்த எக்கரி மசாலா சேர்க்குறேன். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா அடித்து விட்டுருக்கேன். நல்ல நுர பொங்க அடித்து இப்போ ஒரு ஃப்ரை பேனை எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம அடித்து வச்ச முட்டையை அதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதை ஒரே ஆம்லேட்டாகவே போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம கட் பண்ணி அதாவது ஸ்லைஸ் பண்ணுறதுக்கும் சரியாக இருக்கும். ஓகே, ஒரு பக்கம் ஓரளவுக்கு வெந்ததும் நம்ம கருகி வேக விடக்கூடாது. நல்லா அந்த முட்டை வெள்ளையாகவே இருக்கணும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதுக்கு மேலே கருகி கருப்பாகக்கூடாது. மறுபக்கமும் வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் அந்த பிளேட்டில் இருக்கட்டும், இது ஆறி வரட்டும். ஓகே, நம்ம இப்போ அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு இதை போட்டு அது லைட்டாக சூடானதும் நான் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்ல ஒரு பொன்னிறத்துக்கு வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம இப்போ இதை வதக்கியாச்சு. இதில் நான் இப்போ 2 தக்காளி பழத்தை நான் சேர்க்குறேன். சேர்த்து அதவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இது இன்னும் நல்லா குழஞ்சி வரணுங்கிறதுக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு அதை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டுடலாம். இது ஒரு பக்கம் வேகட்டும். நாம் போட்டு வச்ச ஆம்லேட் இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம பீஸ் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 2 இன்ச்சு சைஸ்க்கு நம்ம இதை கட் பண்ணி எடுத்தால் இந்த குழம்புக்கு இது சரியாக இருக்கும். அதனால் குறுக்கு வாட்டிலையும் நீள்வாக்குலையும் நீங்கள் ஒரு 2 இன்ச்சு சைஸ்க்கு வெட்டினீங்கன்னா நம்மளுக்கு இந்த பன்னீரோட கியூப்ஸ் மாதிரி இது வந்துடும். அதுதான் பர்ஃபெக்டாக நல்லாயிருக்கும். இல்லை கரெக்டாக நம்ம ஷேப்பாக வெட்டணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு ரஃப்பாக கூட நீங்கள் வெட்டி எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. அதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு அதை ஒரு 30 செகண்ட்ஸ் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, இதையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் அதை நல்லா வதக்கி விடுங்க. அந்த மசால் பொடியோட வாசனை போகிற அளவுக்கு அது எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 250 மில்லி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் ஒரு 2 சில் தேங்காயை, அதாவது அரை முறியில் பாதி தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம உப்பு தேவையான செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா
சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சு ஓரளவுக்கு இந்த ஓரங்கள்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை ஒரு முறை கலந்து விட்டுட்டு நாம கட் பண்ணி வச்ச அந்த முட்டைகளை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு ஜென்டலா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு திரும்பவும் நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். இப்போ நல்ல ஓரங்கள்ல எண்ணெய் பிரிஞ்சு அருமையா அந்த கிரேவி கட்டிப்பட்டு வந்திருக்கு. இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு திரும்பவும் சிம்மில் போட்டுட்டு அப்படியே விட்டுடலாம். பார்த்தா உங்களுக்கே தெரியும், அருமையான நம்மளுக்கு ஒரு முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் டேஸ்ட்ல இருக்குங்க. இப்போ மல்லி இலை தூவி நம்ம இதை பரிமாறிக்கலாம். கண்டிப்பா ஒரு முறை செஞ்சு பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். நம்ம ஆரம்பத்தில் அந்த முட்டை கூட முட்டை மசாலா சேர்த்ததுனால இந்த முட்டை கிரேவியோட சேர்ந்து இந்த முட்டையும் அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ஒரு முறை செஞ்சு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நான் வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.